புதுசா நம்ம வீடு வாங்கணும், புதுசா நம்ம இடத்த உருவாக்கணும், நம்ம நாலேஜ்ல நாம ஒண்ணு செஞ்சு பார்க்கணுங்கிறதுல அவங்க எப்பவுமே தெளிவா இருப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு முறையில நீங்க ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும், பூமி வாங்குறதா இருந்தாலும், டாக்குமெண்ட், உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அது உங்க பெரியவங்க கிட்ட வந்திருந்தாலும், அப்பா அம்மா கிட்ட வந்திருந்தாலும், எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். 2026ஆம் ஆண்டு நிகழும் தமிழ் பரபுவா வருடத்தின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மூலியமாக நாம் ராசி பலனை பற்றி காண்க இருக்கின்றோம். 12 ராசிகளிலேயே 8ஆம் வீடான விருச்சிக ராசியை பற்றி இந்த காணொலி மூலமாக நாம் காண்க இருக்கிறோம். குடும்பம் எப்படி இருக்கும், தொழில் முறை, திருமணம் மற்றும் அவங்க வாழ்க்கை பயணத்தை இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலனாக எப்படி இருக்க போறாங்க அப்படின்றத மிகவும் எளிமையான முறையில் இந்த காணொலி மூலமா நாம பார்க்கிறோம். 8வது வீடான விருச்சிக ராசி. விருச்சிகம் என்பது தேல் சிம்பல் கொண்டது. மிகவும் சுறுசுறுப்பானவர்கள், சுறுசுறுப்பான வார்த்தைகள் பேசக்கூடியவர்கள். விருச்சிகம் என்றாலே செவ்வாயினுடைய வீடாகும், செவ்வாய் அதிபதியாக கொண்டவர்கள். செவ்வாய் பகவானுடைய அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்குமே இந்த ராசியில மிகவும் துல்லியமான முறையில, தெளிவான முறையில எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மனசுக்குள்ளேயே நல்லா சிந்திச்சு முடிவெடுத்து கற்பனை சக்தி இவங்களுக்கு அதிகம். அதுக்கப்புறம் தான் இவங்க ஒரு முடிவுக்கே வருவாங்க, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி. ஆனா ஒரு சுறுசுறுப்பான இருக்கக்கூடியவர்கள், ரகசியத்தை காக்கக்கூடியவர்கள். இவர்கள் மனசுல இவர்கிட்ட ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா, இதை வாங்கிக்கிட்டாங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தர்கிட்ட வெளிப்படுத்த மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயத்துல ஒரு விஷயத்தை காரியத்தை பண்ணும்போது திட்டமிடுதல் இவங்க நல்லா இருக்கும். எந்த ஒரு காரியத்துக்கும் நல்ல திட்டமிடுதல் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் பண்ணும்போது இது நம்ம இப்படி போனா கரெக்டா வருமா, அப்படி போனா கரெக்டா வருமானு திட்டமிடுதல இந்த விருச்சிக ராசிகளுக்கு நிகர் யாருமே இல்லை. விருச்சிக ராசிக்காரர்களாக உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா, இப்ப உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்துல தொடக்கமான ஒரு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கும் 8ஆம் இடத்தில் குரு பகவான் இன்று சஞ்சாரிக்கிறார். ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்திருக்கிறார். மறைந்த குரு ராசிக்கு 10ஆம் இடத்துல சிம்மத்தில் கேது பகவான் அமைந்திருக்கிறார். ராசிக்கும் 4ஆம் இடத்துல தொடக்கத்துல சந்திரனும் ராகுவும் அமைஞ்சிருக்காங்க. ஏன்னா இந்த வருடம் பிறப்பே சதய நட்சத்திரம், கும்ப ராசி, மேச லக்னத்தில் தான் இந்த வருடமே பிறக்குது. அந்த கும்பத்துல ராகு பகவானுடன் கூட இருக்கிறாங்க. 5ஆம் இடத்தில் சனி, செவ்வாய், புதன் இப்படிப்பட்ட கிரகங்கள்லாம் அமைஞ்சிருக்காங்க. தொடக்க பலனா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்குமே சமீப காலகட்டத்தில இருந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொது வழியில, பொது காரியங்கள் எல்லாம் நல்ல ஆர்வமா ஈடுபடக்கூடியவங்க. ஆனா அவங்களுக்கு தேவையில்லாத மன வருத்தம், தேவையற்றமான வாக்குவாதங்கள், சலிப்புகள் இதெல்லாம் நிறைய போயிடுச்சு. இப்பயும் இருந்துட்டு தான் இருக்கும். தொழில் பொறுத்தளவுக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்குமே ஒண்ணுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரே தொழில இருக்க மாட்டாங்க. சில பேர் ஒண்ணுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க தொழில் எப்பயுமே. காரணம் இவங்களை பொறுத்தளவுக்கும் தொழில் சார்ந்த வகையில நம்ம முன்னேறணும், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்களா இருப்பாங்க. ஏன்னா இந்த விருச்சிக ராசியில் தான் கேட்ட நட்சத்திரமே வருது. அவங்களுக்கு எல்லாம் பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியே வந்திருப்பாங்க, இல்ல பூர்வீகத்தை சில பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க. பூர்வீகத்தை மூலியமா சொந்தம் வந்த அங்கும் பங்காளிகள் மூலியமாவும் சில பிராபலத்தை சந்திக்கக்கூடியவங்க தான் இந்த கேட்டையில பிறந்த விருச்சிக ராசிக்காரர்கள்.
இப்ப அவங்களை பொறுத்தளவுக்கு எப்படின்னா புதுமையா நம்ம இடம் வாங்கணும், புதுசா வீடு கட்டணும். விருச்சிக ராசினாவே புதுசா நம்ம வீடு வாங்கணும், புதுசா நம்ம இடத்த உருவாக்கணும், நம்ம நாலேஜ்ல நாம ஒண்ணு செஞ்சு பார்க்கணுங்கிறதுல அவங்க எப்பயுமே தெளிவா இருப்பாங்க. நாம என்ன சாதிச்சோம், நாம என்ன பண்ண முடியும், இதை நம்ம கண்டிப்பா பார்க்கணுங்கிறதுல அவங்க எப்பயுமே தெளிவா இருக்கக்கூடியவங்க தான். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரைக்கும் இந்த வருஷத்துடைய பலன் எப்படின்னு கேட்டோம்னா, 8ஆம் இடத்துல 2, 5 குடையவர் குரு 8ல் இருக்கிறாரு. இப்பயுமே நீங்க பூர்வீக ரூபம் கொஞ்சம் பிரச்சனை வருங்க, பூமி சம்பந்தப்பட்ட வகையில கொஞ்சம் பிரச்சனை வரும். பூர்வ புண்ணியங்கள் மூலியமா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்க ஏதாவது ஒரு முறையில நீங்க ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும், பூமி வாங்குறதா இருந்தாலும், டாக்குமெண்ட் மற்றது எல்லாமே தெளிவா நீங்க பார்த்துட்டு தான் நீங்க கால் வைக்கணும். அசால்ட்டா போய் கால் வச்சிடாதீங்க, அசால்ட்டா போய் வாங்கிடாதீங்க. ஏன்னா இந்த ராசிக்கு பொறுத்தளவுக்கு நண்பனும் விரோதியாகும், நல்ல பழகிட்டு இருக்கவங்க பகையாளி ஆயிடுவாங்க. 2ஆம் அதிபதியாகிய குரு பகவான் பெற்று இருக்கிறாரு. குடும்ப ரீதியா கொஞ்சம் மன உளைச்சலை சந்திச்சிட்டீங்க. இப்ப மீண்டும் அதே இடத்துக்கு குரு பார்வை பார்க்கிறாரு. சந்திச்ச மன உளைச்சல் இப்ப தீரும். உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அது உங்க பெரியவங்க கிட்ட வந்திருந்தாலும், அப்பமா கிட்ட வந்திருந்தாலும், இல்ல கணவன் மனைவி சார்ந்த குடும்ப பிரச்சனை இருந்தாலும், இப்ப குரு பார்வையால உங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும். இப்ப இந்த பிரச்சனை தீர்ந்தாலும் கூட உங்களுக்கு பார்க்கும்போது ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வராரு. 9ஆம் இடத்திற்கு குரு உச்சமடைகிறார். அப்ப உங்களுக்கு ஒரு வலிமையான வாய்ப்பு கிடைக்கும். இப்ப நீங்க போராடுறதுக்கு எல்லாமே அப்பதான் உங்களுக்கு வெற்றி. இப்ப நீங்க போராட்டம் மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும். நமக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல, சரியாக முறையில் தொழில் அமைக்கல, குடும்பத்தில் இருக்கிறீங்க முதல்ல நம்மளை புரிஞ்சுக்கல, நம்ம யாருக்கெல்லாம் நல்லது பண்ணமோ அவங்க மூலியமாவே நம்ம கெட்டது வந்துட்டு இருக்குது, தேவையில்லாத வம்பு வழக்கு வருது, கூட ஒர்க் பண்றவங்க நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, பொருளாதாரத்தை நம்பி இடத்துல கொடுத்தோம் அது சரியா வரல, ஏதாவது ஒரு வழியில ஒரு லாபம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு ஷேர் மார்க்கெட் சீட்டு நல்லது கெட்டது இப்படி போனோம், அதுலயும் சரியான பலன் கிடைக்கல, பிசினஸுக்காக நம்ம முன்னேறதுக்குண்டான எத்தனை வழிகளை முயற்சி பண்ணீங்களோ அதுல எல்லாமே உங்களுக்கு தடுமாட்டம் தான். இந்த தடுமாட்டம் ஜூன் மாதத்திற்கு மேல உங்களுக்கு அந்த குரு பகவான் உச்சம் பெறும்போது தான் ஒரு சில மாற்றங்கள் உங்க லைஃப்ல கிடைக்கும். அதையும் பார்க்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா கல்வி பருவத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே படிப்பு மேல கல்வி மேல உங்களுக்கு நல்ல ஆர்வம் கொடுக்கும். இந்த வருஷத்துல யாரெல்லாம் கல்வியை முடிச்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு செட் ஆகிடும். இந்த வருஷத்தினுடைய டிகிரி முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்துல கண்டிப்பா குரு பகவானுடைய அருளால தொழில் ஸ்தானகத்தை உருவாக்கி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் நீங்க தான் பார்த்துக்கணும். 4ஆம் இடத்துல பார்க்கும்போது ராகு பகவான் இருக்கிறாரு. இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்குமே தாய் வழி சம்பந்தப்பட்டவங்க அந்த அளவுக்கு செட் ஆக மாட்டாங்க. அம்மாவுடைய பாசம் இருக்கு, அம்மாவுடைய பற்று இருக்கும். ஆனா அம்மா வழியை சேர்ந்தவங்க கிட்ட சரியான உறவு முறைகளோ அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்ல அவங்களால சில நன்மைகளோ இப்ப இந்த நேரத்தில் கிடைக்காது. சில சலிப்புகள் கூட வரலாம். ஆனா 4ஆம் இடத்துல தொடக்கத்துல சந்திரன் இங்கதான் அமைஞ்சிருக்காரு. அம்மாவுக்கு சின்ன சின்ன உடம்புல பிணிப்பீட ஆரோக்கிய பிரச்சனை இருக்கலாம். இருந்தாலும் குரு பார்வை அந்த இடத்துக்கு இருப்பதனால அதெல்லாம் குணமாயிரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களை பொறுத்தளவுக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு இப்பதாவது பார்க்கும்போது விருச்சிக ராசி பொறுத்தளவுக்குமே 7ஆம் அதிபதி சுக்கிர பகவான் இன்று 8ஆம் இடத்துல சூரியன் உச்ச சூரியனுடன் இருக்கிறாரு. திருமணத்திற்காக இந்த வருடத்துல முயற்சி எடுக்கக்கூடியவங்களுக்கு சற்று தாமதமாக தான் முடியும். ஆனா முடியும், திருமணம் நல்லது நடக்கும். ஆனா கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கும். உங்க எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அப்பதான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வரும். இந்த வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அப்புறம் உங்க லைஃப் நல்லா இருக்கும். இந்த வருஷத்துல இது வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வாழ்க்கைன்னு ஒன்று அமைஞ்சதுக்கு அப்புறம் லைஃப் இனிமேல் நல்லா இருக்கும். இந்த வருஷத்துல அமைஞ்சு. ஆனா முதல்ல தாமதமாக தான் இருக்கும். நம்ம எதிர்பார்ப்பு தான் நம்ம கொஞ்சம் குறைச்சுதான் வாழ்க்கை துணையை தேடணும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களை பொறுத்தளவுக்கு இப்ப முக்கியமா விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்தில் நிறைய அவதிப்பட்டுட்டீங்க, சில அவமானங்கள் சந்திச்சிட்டீங்க, தேவையில்லாத குழப்பங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு போயிடுச்சு. இனி வருங்காலம்
குரு பார்வையால சில நன்மைகள் நடக்கிற வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. அது நீங்க நல்ல சாதகமான முறையில் நீங்க பயன்படுத்தி உங்க அனுபவத்தை கொண்டு வெற்றி போட்டு நீங்க அந்த வெற்றி நிச்சயமா உங்க லைஃப்ல கிடைக்கும். தைரியமா இருக்கலாங்க. நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை தெளிவா நீங்க பார்த்துருங்க. பார்த்துட்டு முடிவெடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேக டவுட் இருந்தா கீழே 2 மொபைல் நம்பருக்கு இருக்கு, அதுல தாராளமா நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் கேட்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அடுத்தடுத்த வீடியோவை நீங்க பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.